ராயல் ட்ரெயின் பாத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் சீனே ரொம்ப வயலன்ஸா இருக்கும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து தண்ணி காட்டுறாங்க, தண்ணியில பிளட் வருது. ரொம்ப வயலன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கறேன். எச் சூர்யா இருக்காங்க, வெற்றிமாறன் இருக்காங்க, அண்ட் பிரகாஷ் ராஜ் இருக்காங்க. எங்களுக்கு பார்க்கல ரொம்ப ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கும், வில்லத்தனமா இருக்கும். ரொம்ப ஆக்ஷன் வில்லன்ஸ் எல்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. தனுஷ் தான் ரிட்டர்ன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி படமா எதிர்பார்த்தேன். பட் இது வந்து வட சென்னை மாதிரி இருக்கு, கேப்டன் மலை மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெண்டு பேட்டு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு. பயங்கரமா வில்லன் மாதிரி இருக்கு. ரொம்ப கெட்டப்பும் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. பிரகாஷ் ராஜ் பார்க்கல ஒரு டானா வந்து கொஞ்சம் வயசாயி, அதுக்கப்புறம் எஸ் எஸ் சூர்யா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, எஸ் எஸ் சூர்யா பிரகாஷ் ராஜ் எடுத்து வர மாதிரி தோணுது. ஆமா, எஸ் எஸ் சூர்யா இருக்கனால கொஞ்சம் மார்க் ஆண்டனி கெட்டப்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏரமன் போட்டுறேன், பாட்டு கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ வெற்றிமாறன் கூட நிறைய கொலாபரேட் பண்ணிருக்காங்க. டைரக்ஷன் அந்த தெரியும், வெற்றிமாறன் படத்தை பார்க்கக்குள்ள வெற்றிமாறன் சைட்ல எடுத்த மாதிரி இருக்கு. இந்த வட சென்னை அந்த மாதிரி படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு டைலாக் இருக்கு, ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்து ரொம்ப பாவமா சொல்றாங்க. ஏன்னா நான் உண்மையை சொன்னேன், பாவமா தனுஷோட ஆக்டிங் வந்து மன்னிப்பு கேட்டேன் அந்த மாதிரி. சோ டிஃபரெண்ட் டோட்டல் ஆக்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இயக்குனராவோ, நடிகராவோ, ப்ரொடியூசராவோ, ஒரு சிங்கராவோ நிறைய அவதாரம் எடுத்துட்டாரு. ஒரு வித்தியாசமா இருக்கு சார். அது தனுஷ் சாரை இயக்கி இருக்காங்க. தனுஷ் சார் ஆல்ரெடி படம் பண்ணிருக்காங்க. சோ இதுல அது ஒரு பெஸ்டா தான் கொடுப்பாரு. அது நம்மளால எல்லா விஷயத்திலயும் நம்மளோட பெஸ்ட் தான் கொடுப்போம். அது மாதிரி அவரோட பெஸ்ட் என்னவோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்வராகவன் சார், எஸ் ஜே சூர்யா ஒரு வித்தியாசமான தோற்றத்துல, வித்தியாசமான நடிப்புல, எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. படம் வேற லெவல் தான் சொல்லலாம். படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் பாருங்க, எல்லாம் தியேட்டருக்கு போய் பாருங்க, டவுன்லோட் எதுவும் பண்ணி பார்க்காதீங்க. தனுஷ் சார் நிறைய கெட்டப்ல இருந்திருக்காரு. இந்த இதுல வந்து என்னன்னா ஒரு காதல் கொண்டேன்ல ஒரு இதுல ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார் இல்லையா, சோ அது மாதிரி தான் இதுல இருக்காங்க. இதுல வில்லன் மாதிரி அதுல ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல வில்லன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் டோட்டலாவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியும் உங்களுக்கு. நமக்குள்ள எல்லாம் ஒரு டேலண்ட் இருக்கும். நீங்களே ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிங்க. தம்பியை அண்ணன் உருவாக்குனாரு, அண்ணனை தம்பி உருவாக்கிட்டு இருக்காரு. வந்து ஏன் இப்படி சொல்றேன்னு நப்பா இருக்காங்க. இது வந்து அவரு, அதாவது தனுஷ் சார் வந்து வெல் எக்ஸ்பெக்டட் இப்ப தெரிஞ்சிச்சு பண்ணிட்டு இருக்காரு. பெரிய படம் எல்லாம் இப்ப ரிலீஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் நல்ல ஒரு வசூலை தான் தரும். நாங்களும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போவோம். அவர் சொல்ல நடிப்பு அரக்கன் அவர் டைரக்ஷன் எல்லாம் ஏற்கனவே பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. செகண்ட் டைம் டீனா இது ஆரம்பிச்ச டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் சொல்ல அவர் உடம்பு எல்லாம் பிசிக்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காரு புதுசா. அவருடைய இந்த கெட்டப் ரொம்ப மாறுதலான ஒரு கெட்டப். தனுஷ் சார் வந்து நடிப்புல கமல்ஹாசன் சாரையே வந்து மிஞ்சினவன்றது இந்த உலகம் சொல்லுதே தவிர நான் சொல்ல கிடையாது. இந்த படம் அவர் இயக்கி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிப்பவே இந்த உலகம் அவ்வளவு பேசிச்சு. இயக்கி நடிச்ச படம் இந்த நடிப்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை வெளிப்படுத்த போறான்றது இந்த படம் வெளில வந்த பிறகு இந்த உலகம் பெரிய வெற்றியா கொண்டாடும். கேட்டகரியே மாத்தி அவராலதான் இவர் உருவாக்கப்பட்டாரு. செல்வராகவன் சார் இந்த படத்துல வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். தவறுதல் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி ஒரு நடிப்புக்குள்ள நடிகராக வந்து தம்பியினுடைய படம் இயக்குறது வந்து எந்த விதத்துல ஏதாவது தவறு பண்ணக்கூடாது இந்த ஆலோசனையும் கொடுத்த ஒரு நல்ல ஒரு கூட பிறந்த சகோதரர். கெட்டப் விஷயத்துல உண்மையிலேயே வந்து எல்லாருமே மாறுபட்ட ஒரு வேடம். கமல்ஹாசன் சார் படம் இந்தியன் 2ல வந்து எஸ் ஏ சூர்யா பண்ண கெட்டப்பா காட்டு. ராயன் படத்துல தனுஷ் சார் கொடுத்திருக்கிற கெட்டப் வேற லெவல்ல பேசப்படும் எஸ் ஏ சூர்யா. அசுரன் படத்துல நடிக்கும்போது அந்த வித்தியாசமான ஒரு இதை சவாலா ஏத்துக்கிட்டு நடிக்கிறது வந்து தனுஷ் தான் முடியும். நல்லா இருக்கு சார். லொகேஷன் அது பார்க்கும்போது அற்புதமா இருக்குது. தனுஷ் வந்து சொல்லவே வேண்டியது இல்ல. இப்ப இருக்கிற தனுஷ் அந்த விஜய் சேதுபதி பார்த்தா நடிக்கிறாப்லயே தெரியாது. தனுஷ் தனுஷா தெரிய மாட்டாரு, விஜய் சேதுபதி தெரிவாரு. சூர்யா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ரொம்ப எஃபெக்ட். வித்தியாசமான கெட்டப்ல மொட்டை கெட்டப்ல வேற தனுஷ் இருக்காரு. ஆளு பாக்குறதுக்கு ஹெவியா இருக்காரு, பாக்குறதுக்கு அற்புதமா இருக்குது. இப்போதைக்கு பார்த்தா அதை விட பிரமாண்டமா இருக்குது. அதெல்லாம் ஒரு வித்தியாசமான இது. இந்த அசுரன் படம் எல்லாம் சாதாரணமா எந்த சாதாரண நடிகர் நடிக்க முடியாது. அதெல்லாம் 3 பேருமே, அதாவது அந்த காலத்துல நம்பியாரு, அசோகன், மனோகர் அந்த மாதிரிதான் எங்களுக்கு தெரிகிறாரு. இப்ப சூர்யா பார்த்தானா எம்ஜிஆருக்கு எதிரியா நம்பியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கு. சூர்யா வந்து தனுசு தான். அதுவும் பார்க்கும்போது எம்ஜிஆர் நம்பியார பார்த்த மாதிரி இருக்குது. பிரகாஷ் ராஜ் அதுல இருக்கும்போது அவர் மனோகர், அசோகன் மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்ப அவங்க காம்பினேஷன் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்திருக்கனால இந்த படத்துக்கு ஒரு அபூர்வமான எதிர்பார்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். 50ஆவது படம் வெள்ளி விழாவை கொண்டாடுறது கூட சான்ஸ். அங்க தனுசாவே தெரிய மாட்டாரு, அந்த கேரக்டராவே தெரிவாரு. ட்ரெய்லர் பார்த்தாலே எல்லாமே தெரியுது. சோ நல்லாதான் இருக்கும்னு நினைச்சுப்பா. தனுஷ் கொஞ்சம் எனக்கு பாத்தீங்கன்னா தனுஷ் சூர்யா தான் ரொம்ப பிடிக்கும். நடுவுல கொஞ்சம் போயிட்டாங்க. மில்லர் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் டிஸ்பாயிண்ட். கொஞ்சம் நல்லா இருக்கு. நார்மலி நான் நார்த் இந்தியன், தமிழ் மூவி பார்க்க மாட்டேன். எப்பயாச்சும் பாக்குறதுனா தனுஷ் சூர்யா மூவி தான் கொஞ்சம் நல்லா தோணுது. நல்லா இருக்கும்னு நினைச்சு பாக்குறேன். நான் சின்ன வயசுல இருந்து தனுஷ் எப்படி பார்த்தேனோ அப்படியே போயிட்டு இருக்காரு. மூவி இது வந்துச்சுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நல்லது, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாரும். பாத்தீங்கன்னா சீன் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் செஞ்சுக்கிறாரு. இன்னும் நல்லா இது பண்ணி காட்டணும். அதெல்லாம் சூர்யா அவர் பாத்தீங்கன்னா வில்லன் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், எல்லாமே அவர் சூப்பரா பண்ணுவாரு.
பண்ணுவாரு. எல்லா மூவிலும் நான் பார்த்திருக்கேன். நார்மலி நான் நிறைய ரீல்ஸ் வீடியோ கூட செஞ்சிருக்கேன் ஒரு டைலாக்ல. இப்போதைக்கு நாங்க வரல, ஏன்னா 2 years 3 years ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ரீச் ஆச்சு, அதுக்கப்புறம் ரீச் ஆகல. இந்த டைலாக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க பாக்குறீங்க நான் தமிழே சுத்தமா பேச மாட்டேன், அவ்வளவா லைட்டா தான் பேசுவேன். அதுல ஒன்லி ஆக்ஷன் போட்டாங்க. ஆனா இது பார்த்தா கொஞ்சம் இமோஷனலும் இருக்கு. ஏன்னா லாஸ்ட்ல மியூசிக் பாத்தீங்களா, அந்த சாஃப்டா மியூசிக் வருது, அது சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஏறுமானோட மியூசிக் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எஸ்.ஏ. சூரியோட நடிப்பு தான் எப்பவுமே கலக்கட்டது. ராயன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பிளட் வருது, ரத்தம், அப்படி படம் ஒரு மாஸ் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நான் ஃபுல்லா ஃபைட் தான் நினைக்கிறேன். படம் பார்த்து தான் தெரியும். ட்ரைலர்ல பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு படம். எல்லாமே டக்கு 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 டக்குன்னு போகுது. ட்ரைலர் கடகடன்னு போகுது. ஏன்னா ட்ரைலர்ல வர மாதிரியும் படமும் வர மாட்டேங்குது. நிறைய இடத்துல படத்துல பார்த்த மாதிரி ட்ரைலரும் இருக்க மாட்டேங்குது. நான் இந்தியன் ட்ரைலர்ல வந்தது வேற மாதிரி இருக்கும், படம் பார்த்தது வேற மாதிரி இருக்கும். அவரே டாக்டிங் பண்ணும்போது இன்னும் சூப்பரா தான் இருக்கும், பெட்டரா தான் இருக்கும்.